ஹே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன 2 டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த பூஜை பாத்திரத்தை நம்ம எப்படி ஈஸியாக பளபளன்னு ஆக்கிறத பற்றி. இப்போ நான் இந்த இதில் பாருங்கள், இந்த ஒரு தட்டில் எவ்வளவு கரையும் அழுக்கமாக இருக்குன்னு இந்த லெமனை ஊற்றி தான் நான் ஃபஸ்ட்டில் எல்லாத்துலேயும் தேய்ச்சி போட்டுட்டு, அப்புறம் திடீர்னு எனக்கு தோணுச்சு, ஒரு 2 செகண்டு தான் போட்டிருந்தேன், கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து இதுக்கு மேலே வச்சு நம்ம எப்படி தேய்ச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நான் இப்போ கல்லுப்பு வச்சு நான் தேய்க்கிறேன். அந்த கரையெல்லாம் எவ்வளோ ஈஸியாக குயிக்காக போகுதுன்னு சொல்லி பாருங்கள். அதில் 2-3 வாரம் ஆச்சு நான் விளக்கு தேய்ச்சி. இன்றைக்கி தேய்ச்சிருவோம், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால் இன்றைக்கி தேய்ச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து தேய்க்கிறேன் பாருங்கள். நான் அதெல்லாம் அது சைடு இருக்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே தேய்ச்சிட்டேன். இப்போ அதில் கிடக்கக்கூடிய மீதி இருக்க அந்த கல்லுப்பை எடுத்து இந்த இதில் எவ்வளோ கரை இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் எண்ணெய் படிஞ்ச கரை. அந்த எண்ணெய் படிஞ்ச கரையை நான் இதை வச்சு தேய்க்கிறேன். எவ்வளோ ஈஸியாக அந்த கரை போய் எவ்வளோ பளபளன்னு ஆகுது பாருங்கள். இது நான் நைட் எடுத்த வீடியோ, அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது கிளியராக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த கரையெல்லாம் போயிட்டுன்னு. இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் விம் லிக்விடோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லிக்விடு விட்டு நம்ம இதை கழுவி எடுத்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பளபளப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா இதை நல்ல தண்ணி, நம்ம போர் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் பைப்லலாம் பிடிப்போம்ல, நமக்கு டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி, அந்த தண்ணியை விட்டு நம்ம நீட்டாக கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சூப்பராக நல்ல பளபளன்னு ஆயிரும். பாருங்கள், இதிலலாம் நான் 2 வாரம் 3 வாரம் தேய்க்காமல் வச்சதுனால எந்த அளவுக்கு அது கருத்து போயிருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் விம் லிக்விட் வச்சு நான் தேய்க்கிறேன். நான் தேய்க்கும் போது அது எந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த விளக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த விம் லிக்விட் இதுக்கு மேலே போட்டு தேய்க்கும் போது அது எவ்வளோ பளபளன்னு ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். எவ்வளோ ஈஸின்னு பாருங்களேன். எனக்கு இந்த விளக்கு தேய்க்கிறதுனால பிடிக்கவே செய்யாது. அதை போட்டு புளியை போட்டு தேய்க்கணும், அதுக்கப்புறம் கோலப்பொடி போட்டு தேய்க்கணும், அதுக்கப்புறம் சோப்பு போட்டு தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மடியாக இருக்கும். நான் இது திடீர்னு எனக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிது. இதுக்கு முன்னாடியே எக்ஸோ பவுட்ரு போட்டு நான் தேய்ப்பேன். அதுவும் எரிச்சலாக இருக்கும், எத்தனை இடம் தான் போட்டு தேய்க்கிறது அப்படின்னு. இது 2 பொருள் தான். லெமனும் உப்பும் யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் விம் லிக்விட் விட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோன்னா பாருங்கள், அந்த விளக்கு எவ்வளோ பளபளன்னு தெரியுதுன்னு சொல்லி பாருங்கள். நமக்கு வேலையும் மிச்சம், ஈஸியாக டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். அழகாக பளபளன்னு பாருங்கள். இதை நல்லா தண்ணி விட்டு இப்போ நம்ம கழுவி எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு வேலையும் மிச்சம், தண்ணியும் ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும், அதிகமான தண்ணி தேவைப்படாது. கொஞ்சமான தண்ணியிலையே நம்ம இந்த மாதிரி கழுவி எடுத்துடலாம். பொருளெல்லாம் அப்படி பளபளன்னு இருக்கும். இந்த பளபளப்பு 1 வாரம் ஆனாலும் அப்படியே இருக்கும், எதுவுமே ஆகாது. அப்புறம் அடுத்த வாரம் நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா நல்ல தண்ணி விட்டு நம்ம கழுகிருக்கலாம். இதே நம்ம போர் தண்ணியில் விட்டு கழுகணும் அப்படின்னு சொன்னால் பொட்டு பொட்டாக அங்கங்கே விழுந்துருக்கும், அது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நல்ல தண்ணி விட்டு கழுகுங்க. நமக்கு பைப்பில் வரும், இல்லைன்னு சொன்னால் டேமில் உள்ள தண்ணி கிடைக்கும். இது எங்களுக்கு ஃபில்டர் ஹவுஸில் உள்ள தண்ணி, முக்கடல் தண்ணி, அதை ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறாங்க. அதை நாங்கள் கேனில் எடுத்து வச்சுருப்போம். அது மூலமாக இப்படி நாங்கள் கழுவி எடுத்துருக்குறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நான் கழுவி எடுத்து கொண்டு வந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னொரு டிப்ஸ் நான் என்னன்னு சொன்னேன். 2வது டிப்ஸ் என்னென்னா, இப்போ நான் இந்த பாத்திரம் கழுகுனேன்னா இதே இடத்துல வச்சு தான் நான் மீனும் கழுகுவேன். அது மீன் கழுகும்போது அந்த மீன் கழுகுது உள்ள கட்டையை போட்டு அதுக்கு மேலே வச்சு கழுகுவேன். இந்த மாதிரி பாத்திரம் கழுகும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பலம் எடுத்து வச்சு அந்த தாம்பலத்தில் இந்த மாதிரி வச்சு நான் நீட்டாக இதுக்குள்ளேயே வச்சு கழுவி எடுத்துருவேன். அப்போ எனக்கு ஈஸியாக வேலை முடியும். வெளியே போய் நான் கழுகுனேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எல்லா இடமும் வேஸ்ட் ஆகி போயிடும்.